நேற்று இரவு கோவைக்கு பக்கம் உள்ள புனியமுத்தூர் கிராமத்திற்கு வைத்தியம் பார்க்க சென்று திரும்பிய சிவசக்தி மில் முதலாளியின் புதல்வி லேடி டாக்டர் உஷா தேவியை சிலர் வழிமறித்து 5000 ரூபாய் பெருமானம் உள்ள நெக்லஸை கொண்டு போய் விட்டார்கள். போலீசார் தீவிரமாக புலன் விசாரிக்கிறார். பாருங்க, உஷாவை பிடிச்சி இழுக்கும் போது இந்த நெக்லஸ் கூட அருந்து என் கையோட வந்து போங்கடா. அருமையான வைரம், ரொம்ப விலை இருக்கு. இதாவது மிச்சப்படட்டும். கொண்டா கொண்டா. கனவுக்க பேசுவது, காரசாரமாக எழுதுவது, கட்டுப்பாடு இல்லாமல் கட்சியை நடத்துவது, கண்மூடித்தனமாக தொழிலாளர்களை தூண்டிவிடுவது, இவையெல்லாம் போலீஸ் தலைவரிடம் புஷ்வானங்கள். என்னடா அது? போலீஸ் தலைவன் பாண்டியன். எங்கக்கா பயணம்? மதராசுக்கு. என்ன திடீர்னு மதராசுக்கு? ஏன், சுமுதாவை பார்க்க போறேன். போக கூடாதா? போக கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பாண்டியன் மெட்ராஸ்ல தானே? ஆமாம். நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? உனக்கு தான் உற்றார் உறவினர் நல்லவர் கெட்டவர் எதுவும் கிடையாது. ஏதோ ஆத்திரத்துல அப்படி செய்து விட்டேன் அக்கா. நல்ல ஆத்திரம். கொஞ்சம் தவறி இருந்தால் சுமுதா விதவையாகவே ஆகியிருப்பாள். அக்கா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. நான் பாண்டியனை சுட முயன்றது தப்புதான். என்னை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டாயே? பயமாச்சுமா? நான் வரட்டுமா? போயிட்டு வாக்கா. மெட்ராஸ்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. பாண்டியனுக்கும் குமுதாவுக்கும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம். உஷா, இரவு நேரங்களில் வெளியில் போக வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாயா? ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ போகிறாய். போனதை பற்றி ஏனப்பா பேசுகிறீர்கள்? போலீசார் என்ன சொன்னார்கள் அதை சொல்லுங்கள். என்ன சொன்னார்கள்? யாரும் அகப்படவில்லையா? அகப்பட்டு விட்டான். யார்? எல்லாம் கேள்விப்பட்டேன். ஓஹோ, இதுதான் உஷாவா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை ஆண்டவன் தான் தடுத்திருக்கிறார். அது இருக்கட்டும். ஆள் அகப்பட்டு விட்டான் என்றே? ஆமா, தொழிலாளர்களை தூண்டிவிடும் பலாத்காரவாதிகளின் வேலை இது. அவன்தான் பாண்டியன். பாண்டியனா? அவனேதான் அராஜகத்திற்கு ஆரம்ப விழா நடத்தி இருக்கிறான். விரைவில் ஆலைக்கே தீ வைப்பான். உங்களை ஒழிப்பதற்கே ஒரு சிறு கும்பலை சேர்த்து வைத்திருக்கிறான் அவன். அவனை பிடிக்க ஆதாரம்? ஆதாரம் கொள்ளையடிக்கப்பட்ட வைர நெக்லஸ் எங்கே இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? அவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும். உடனே சென்னை போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவன் வீட்டை சோதனை போட வேண்டும். இதை அவசரமாக செய்ய வேண்டும். உடனே போன் செய்யுங்கள். மாமா உள்பட எல்லோரும் சவுக்கு. ஏமா, சின்னையா குமுதா அம்மாவுக்கு ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கி அனுப்புனாங்களா? அனுப்பியிருக்காருடா. காதுக்கு கம்மல், கழுத்துக்கு நெக்லஸ். அந்த பெட்டியெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. சரிங்கம்மா. அம்மா, இப்ப ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு வரும்போது பம்பரம், படபடா வண்டி, பாலாடை, கிளிகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. போய் காசு கொண்டாட. சரிங்க. ஏன் குமுதா, உண்மையை சொன்னா கோவமா? வாங்க, உட்காருங்க. உட்கார நேரம் இல்லை. நீங்கள் தானே பாண்டியன்? ஆமாம். புனியமுத்தூர் வழிப்பறிக்கை சம்பந்தமா உங்க வீட்டை சோதனை போட வேண்டியது. என் வீட்டையா? எஸ். என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்லல சார், இந்த ஆர்டர் சொல்லு. சும்மா இருக்கு, ஒண்ணும் இல்லை. குமுதா, பைத்தியம். என்ன இது? ஏன் பயப்படுகிறாய்? குற்றம் இருந்தால் தானே பயப்பட வேண்டும்.
கிடைக்கலையே. இதையே மிச்சம் வச்சுட்டு போறீங்க, இதையும் பாத்துக்கிட்டு போங்க. கொண்டாங்கம்மா சாவி. இந்தாங்க சார். உனக்கு ஏன்பா இவ்வளவு கோபம் வருது? எங்க கடமையை நாங்க செய்யறோம். பாண்டியன், உண்மை அரசு செய்திருக்கிறேன். இது என் பெட்டி சார், அவரை விட்டு விடுங்கள். சொல்ல வேண்டியவர்களை கோர்ட்டில் சொல்லுங்கள். என் வேலை யாரும் தடுக்காதீர்கள். கொண்டு போங்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியவில்லையா? இதுதான் உலகம். சப் இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் ஊரிலிருந்து வந்தேன். இது என்னுடைய பெட்டிதான். பாண்டியன் மீது எந்த குற்றமும் இல்லை. அவரை விட்டு விடுங்கள். தொந்தரவு கொடுக்காதீர்கள். கொண்டு போங்கள். அமைதியாயிரு, அழாதே. அழாமல் ஆனந்தமடைய சொல்கிறாயா? எனக்கு எப்படி வரும் ஆனந்தம்? அவரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டிக்கொண்டா வந்தேன். காரியம் கைகூடியதும் மகிழ்ச்சி அடைய. குமுதா, ஏன் சின்னம்மா எங்கள் வாழ்வை எப்படி கெடுத்தாய்? நான் ஒரு குற்றமும் அறியாதவள் குமுதா. என்னை நம்பு கண்ணே. யாருடைய சூதாட்டத்திற்கோ வெட்டுக்காயாக பயன்பட்டு விட்டேன். என்னையும் அறியாமைய சூதாட்டம். ஏன் மறைக்கிறாய்? எல்லாம் உன் தம்பியின் சூதாட்டம் தான். தெரியும் எனக்கு. இருவருமே சேர்ந்து கொண்டு எங்கள் இன்ப வாழ்வை கெடுக்க திட்டம் போட்டிருக்கிறீர்கள் என்று. குமுதா, சந்தர்ப்பம் செய்திருக்கும் சதியை உன்னால் உணர முடியாவிட்டாலும் உன் சின்னம்மாவுக்கு இருதயம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கூடவா மறந்து விட்டாய்? இருதயம் இருக்கிறது. அதில் உன் தம்பியின் சேமலாபங்களுக்கு மட்டுமே இடமும் இருக்கிறது. குமுதா, தன்னுடைய படுக்கையறை பதுமைகளில் ஒருத்தையாக இருக்க வேண்டிய குமுதா பகைவன் பாண்டியனின் காதலியாகி விட்டாளே என்ற ஆத்திரம் பறந்தாமனுக்கு. நம்முடைய காதலனாக இருக்க வேண்டிய பாண்டியன் குமுதாவோடு கொஞ்சம் கிடைக்கிறானே என்ற குமுறல் உனக்கு. என்ன சொன்னாய்? அடிப்பாவி, இனிமேல் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வீட்டு பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் இன்றோடு தொலைந்தது. போய் வருகிறேன். இந்த நீ பூட்டிய பொன்னணிகள், பூநாருங்கள் எடுத்துக்கொள். உன் தம்பியோடு சுகமாயிரும். நான் போகிறேன். குமுதா, என்னை தொடாதே. இது நான் யார்? தோட்டத்தை அழிக்க புறப்பட்ட குறை கூட சில மலர்களை பாக்கி வைத்துவிடும். செந்தாமரை குளத்தில் புரளும் எருமை கூட சில புஷ்பங்களை துவைத்து நாட்டப்படுத்தாமல் விட்டுவிடும். குரங்கு மனமும் எருமை பண்பும் ஒருங்கே அமை பெற்றவனே, உன்னையாகாமல் தப்ப எந்த பெண்ணுக்கும் உரிமை கிடையாதா? உன் வெறி பிடித்த தர்பாரிலே கற்பு நீரை காத்துக்கொள்ளும் கன்னியர்களை வாழக்கூடாதா? எட்டாத பழத்தை புளிக்கும் என்று சொல்லிவிட்டு போகிற குள்ள நிறையின் புத்தி கூடவா உனக்கு கிடையாது? முயற்சி திருவினையாக்கும் என்ற முதுமொழியை இந்த மோச காரியங்களுக்குத்தானா நீ பயன்படுத்த வேண்டும்? அக்கா, நான் ஒன்றும் கெட்ட எண்ணத்தோடு வரவில்லை. ஆமாம், உன் தங்கை போல நினைத்து உஷாவை உபச்சரிக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறாய். கல்யாணத்தை பற்றி அவள் இஷ்டத்தை கேட்க வந்தேன். போதும், அக்கிரம ஆட்டங்களுக்கு அழிவு காலம் விரைவிலே உதயமாகிவிடும். அழிவு எனக்கு மட்டுமா? அவனியிலே காண்பதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதுதான். அதைத்தான் நீ நன்றாக உணர வேண்டும். அழிய முடியாதது ஒன்று இருக்கிறது. 1000 ஆண்டுகள் ஓடினாலும் யுக யுகாந்திரங்கள் உருண்டு போனாலும் அழிய முடியாதது புகழ். நல்லவன் என்ற புகழ், வீரன் என்ற புகழ், விவேகி என்ற புகழ். என் தம்பிக்கு கிடைக்க வேண்டும் என்று தவம் கிடந்தேனே, அந்த புகழ் எனக்கு தேவையில்லை. அந்த புகழும் புகழ் பற்றிய உனது புதிய உபதேசமும். மனிதன் பிறக்கிறான். சூழலையும் கொண்ட உனக்கு இருக்கிற சுதந்திரம் உன்னால் பாதிக்கப்பட்ட பரிதாபத்துக்குரியவர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு,
பாவையர்களுக்கு ஏன் பல லட்சம் பாமாக்களுக்கு இருக்கக்கூடாது? அப்படித்தானே அக்கிரமக்காரா? ஆமாம், அப்படி கேட்க நீ யார்? நான் யாரா? நான் யாரா? நான் தான் அப்பா அம்மாவால் அனாதையாக விடப்பட்ட குழந்தை பரந்தாமனை அனுதினமும் அக்கறையோடு வளர்த்தவள். தம்பிக்கு தலைவன் என்றால் தனக்கு தேர் கொட்டியது போல் வேதனை அனுபவித்தவள். நீ நெக்லஸை திருடி நிரபராதி பாண்டியனை குற்றவாளி ஆக்கிய போது தங்கம் நிகர் மேனியாளை பொங்கு கண்ணீர் அருவியோடு தனியே விட்டுவிட்டு சிங்கம் நிகர் பாண்டியன் சிறை சென்ற போது தம்பியை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நியாயத்திற்கு எதிர் திசையிலே நின்றவள். இப்போது புரிகிறதா நான் யார் என்று? என்னையா கேட்கிறாய் யார் என்று? எங்கே போகிறாய்? நில், உஷாவிடம் போகாதே. உஷாவிடம் தான் போகிறேன். என்ன செய்வார்? நில். இப்போது உனக்கு ஒரு பெண் தானே வேண்டும்? பரந்தாமா, உனக்கு இப்போது ஒரு பெண் தானே வேண்டும்? இதோ நான் இருக்கிறேன். அக்கா. ஆம், உன் அக்கா தான். ஊர் பெண்கள் மீது ஓயாமல் வீசும் உன் காம வார்த்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உடன் பிறந்தவளிடம், உனக்கு முன் பிறந்த ரத்தத்திடம் வீசு, பேசு. பேசுவாயாமே அன்புக்கரசி என்று ஆரம்பித்து அடுக்குமொழியிலே ஆரணங்களை வசியப்படுத்துவாயாமே. பேசடா, பேசு. தீயவனே, திரும்பிப்பார். இங்கல்ல, நீ நடந்து வந்த பாதையிலே உன் காலடிப்பட்டு நசுங்கி போன ஜீவன்களை திரும்பிப்பார். உன் துரோகத்தால் துவண்ட தொழிலாளி வர்க்கத்தின் துடி துடிப்பை திரும்பிப்பார். அலறி அழுத பாமா, அடுக்குமா என்று சாபமிட்ட புண்ணிய கோடி, ஐயோ ஏமாந்தோம் என்று கதறி கண்ணீர் வடிக்கும் ஆதரவற்ற குடும்பங்கள், அநீதியின் மொத்த வியாபாரியே, அவைகளை எல்லாம் திரும்பிப்பார். வஞ்சகனே, திரும்பிப்பார். ஏன் நிற்கிறாய்? ஏன் நிற்கிறாய்? பயங்கர மிருகமே, ஏன் நிற்கிறாய்? பரந்தாமா, நீ மனிதனல்ல, மிருகமடா, மிருகம். பரந்தாமா, பாவி, உனக்கு இந்த தண்டனை போதாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். வானத்திலே பல நட்சத்திரங்கள், ஒரே மனைவி. அக்கா, அக்கா, அன்பின் சிகரமே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் பகுத்தறிவாளனாகிவிட்டேன், பகுத்தறிவாளனாகிவிட்டேன். திரும்பிப்பார். எனக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே என் அக்காள் வழங்கி இருக்கும் ஒப்பற்ற உபதேசம். திரும்பிப்பார். ஏ மாஜி மனிதனே, மகா பாதகனே, நீயும் திரும்பிப்பார். நீ உருண்டு வந்த சாலையிலே அள்ளி தெளித்திருக்கும் மண்டையோடுகள் அத்தனை, பிழிந்தறியப்பட்ட இருதய சக்கைகளின் தொகை எவ்வளவு எண்ணிப்பார். இழிவு நிறைந்தவனே, திரும்பிப்பார். ஏ மானிட ஜாதியே, நீ குரங்கில் இருந்து வளர்ந்தாயா? அந்த குரங்கு மனப்பான்மை உன்னை விட்டு குறைந்து விட்டதா என்று திரும்பிப்பார். திரும்பிப்பார், திரும்பிப்பார், திரும்பிப்பார். அக்கா, ஆசிரியர் சார், அப்படி கூப்பிடாதே. ஆசிரியர், அறிவு நூல்கள் எழுதும் ஆசிரியர், அழகான எழுத்தோவியர், அவதிப்படும் முட்டாளிகளின் தலைவன். இந்த பளபளப்பான பட்டு திரைகளுக்கு பின்னால் மறைந்து கிடக்கும் பயங்கரமான ரகசியங்கள் உனக்கு தெரியாது தம்பி, உனக்கு தெரியாது. பரந்தாமன் அல்ல, பயங்கர மிருகம். மிருகம், மிருகம் அல்ல,
மிருகமல்ல, மனிதனாகிவிட்டேன். இன்றுதான் மனிதனாகிவிட்டேன். இன்றுதான் மனிதனானே. என்னப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர்ற? பைத்தியம் பிடிப்பதா? இல்லை, பிடித்திருந்த பைத்தியம் இப்போதுதான் தெளிந்திருக்கிறது என் அக்காளால். யாருதான்? அக்கா உபதேசம் பண்ணியிருக்கா போல இருக்கு. இனிமே உருப்புட்டாப்புலதான். அக்காளை பற்றி ஒன்றும் சொல்லாதே. அது என் தெய்வம். மூடி கிடந்த என் இருதய கதவுகளை திறந்து விட்ட தெய்வம். என் இருண்ட பாதையிலே ஜோதி விளக்கு காட்டிய மங்கையர் குல திலகம். இழிவு படுகுழியிலே விழப்போன எனக்கு இறுதி மூச்சு வழங்கி, பாரடா பண்பு கட்டவனே, நீ நடந்து வந்த பாதையிலே உன் காலடிபட்டு கசங்கி போன மலர் முகவதிகள் எத்தனை பேர்? திக்கற்றவர், திசை மாறி போனோர், திண்டாடி தெருவிலே நிற்போர், அவர்களின் தொகை எவ்வளவு? துரோகியே, திரும்பிப்பா. தெய்வம், என் அன்பு சகோதரி, அவள்தானடா எனக்கு கண் கண்ட தெய்வம். கருடா, நான் தீய வழியிலே தான் வந்து விட்டேன். நீயும் தான், நீயும் தான். நீயும் திரும்பிவிடு. திரும்பிப்பார் என் தோழனே, திரும்பிப்பார். அட போப்பா. உன்னால் சுலபத்தில் திரும்பி பார்க்க முடியாது. நீ ஒரு யானை. பரந்தாமா, உனக்கு ஏப்பா திடீர்னு இந்த கெட்ட புத்தி? நல்ல புத்தி வந்ததடா நாசகாரா. இனியும் என்னை உன் வலையிலே தள்ள முடியாது. பரந்தாமன் பாதை மாறிவிட்டது. அவன் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் சாந்தி தேடப் போகிறான். அக்கா, உங்கள் தம்பி உடனடியாக ஒரு நல்ல காரியத்தில் பிரவேசிக்கப் போகிறான். பாண்டியன், குமுதா இருவரையும் ஒன்று சேர்த்து மகிழப் போகிறான். பகமாவிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறான்.